ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் flavorsamayal. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைச்ச கேக் ஆர்டர் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன கேக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 kg அளவில் பைனாப்பிள் கேக் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையான கேக் ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நம்ம flavorsamayalவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மல் நம்ம வீட்டில் உள்ள கடாயில் எப்படி பண்ணலாங்கிற வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 1/2 kg உள்ள பைனாப்பிள் கேக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரிப்பு வச்சுட்டு 1/2 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி சளிச்சு சேர்க்கும் போது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து ஈவனாக நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நல்லா சளிச்சு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கிடலாம். அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கருவு தனியாகவும் மஞ்சள் கருவு தனியாகவும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீட் பண்ண போகிறோம். அடுத்து முட்டையோட மஞ்சள் கருவை பீட் பண்ணும்போது இப்படி செய்யும்போது கேக்கோட ஸ்பான்சினஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக கிடைக்கும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கேக்கில் வந்து குழி விழுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நல்லா ஃப்ளப்பியாக வரும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நமக்கு வெளியில் எடுத்தோன்னா அப்படியே அமுங்கின மாதிரி ஆயிரும். அதெல்லாம் நமக்கு வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா நானும் நிறைய டைம் அப்படி ட்ரை பண்ணி பார்த்ததில் இந்த இப்படி மெத்தடில் ட்ரை பண்ணும்போது கேக் உண்மைக்குமே சூப்பராக கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு முட்டையோட வெள்ளைக்கருவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியோட உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா வெள்ளைக்கரு நல்லா ஸ்டிப்பி பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை வந்து நான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல க்ரீமியாக கிடைக்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் ஆயில் வந்து சேர்த்துக்கிடலாம். 1/2 kg அளவுள்ள கேக்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தாலே போதும். அதுவே கரெக்டாக இருக்கும். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வாசனை இல்லாத எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் கருவுக்குள்ள அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக் தான் செய்ய போகிறோம். அதனால் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முட்டையோட மஞ்சள் கருவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையோட வெள்ளைக்கருவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் கருவை இதில் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பீட் பண்ணும்போது நல்ல ஒரு திக்கான க்ரீமியாக கிடைக்கும். நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி லைட் ஒயிட் கலர் மாதிரி லைட் எல்லோங்கிற மாதிரி கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பீட் ஆகிருச்சு. இப்போ நம்ம அரிச்சு வச்சுருக்கோம்ல மாவு, அந்த மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சேர்த்துக்கிடலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 பச்சை சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் கேக்கோட ஸ்பான்சினஸ் வந்து போயிடும். அதனால் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ பேட்டர் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம பேட்டரை ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் நம்ம கேக்கோட ஸ்பான்ச் வந்து கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால ஃபுட் கலர் வந்து ஒரு 3 ட்ராப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை லைட்டாக சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கோட ஸ்பான்ச் வந்து லைட் எல்லோ கலரில் பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கேக்கோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 6 இன்ச் டீனில் ஆயில் கிரீஸ் பண்ணி பட்டர் சீட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருந்தாலே கேக்கோட ஸ்பான்ச் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். பேக் பண்ணதுக்கு 180 டிகிரியில் அவனை 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 30லேருந்து 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே சூப்பரான கேக் ஸ்பான்ச் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் கிட்ட வச்சுருந்தேன். ஸ்பான்ச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அதில் இருக்க பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கேக்கை எடுக்கும்போது எப்போதுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். க்ரம்ஸ் எதுவுமே இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். கேக்கு பட்டர் ஷீட் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயருமே சூப்பராக வந்துருச்சு. 3 லேயராக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கேக் வந்து நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கு 3 லேயராக சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. கேக் ஐசிங் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கேக் போர்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரைனா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். சில்லுன்னு வந்து சேர்க்கும் போது கேக்கோட ஸ்பாஞ்சில் வந்து நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும். டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். சுகர் சிரப்பால் வெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து க்ரீம் வச்சுக்கிடலாம். ஃபுல்லாக ஈவனாக க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் பைனாப்பிள் க்ரஷ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரெடிமேடாக கிடைக்கிற இந்த க்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். இல்லைனா நீங்களே வீட்டில் பைனாப்பிள் வாங்கி க்ரஷ் ரெடி பண்ணனாலும் ரெடி பண்ணிக்கிடலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக எல்லா கடைகள்லையுமே கிடைக்கக்கூடிய பைனாப்பிள் க்ரஷ் தான் வாங்கி அதுதான் ஃபில்லிங்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஃபில்லிங்காக வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு லேயர் வச்சுட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து க்ரீம், அடுத்து இந்த பைனாப்பிள் க்ரஷ், இதே மாதிரி 3 லேயரையுமே நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்படி ஃபில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் க்ரஷ்லாம் ஊற்றி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே ரிச்சாக இருக்கும். இப்போ 3ஆவது லேயர் வச்சு சுகர் சிரப்பெல்லாம் வெட் பண்ணிவிட்டு இப்போ க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கிடலாம். எப்போதுமே க்ரம் கோட் கொடுத்து உடனே மெயின் கோட் வந்து கொடுத்துடாதீங்க. குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் கிட்ட வச்சிங்கன்னா தான் கேக் வந்து நம்ம அடுத்து மெயின் கோட் கொடுக்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். அப்போ தான் நமக்கு ஐசிங் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிப்பு மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரம் கோட் கொடுத்தாச்சு. ஒரு 20 minutes கிட்ட நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு. மேலே டாப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பைனாப்பிள் க்ரஷ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அவங்களுமே ஃபீட்பேக் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு. க்ரீமில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக 1 to 2 ட்ராப் அளவுக்கு நம்ம ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன். அப்படிங்கும்போது ஒயிட் வித் எல்லோவில் பார்க்கும்போது கேக்கோட கலர் வந்து ரொம்பவே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும்னால அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அவங்களோட நேம் கேட்டிருந்தாங்க, சூப்பராக எழுதி கொடுத்தாச்சு. இந்த கேக் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டேங்கனால சர்ப்ரைஸாக நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சூப்பராக சர்ப்ரைஸாக அவங்களுக்கு டெலிவரியும் பண்ணியாச்சு. இந்த கேக்கோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட் ப்ரௌனி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் கான்டாக்ட் பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.